ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எல்லோரும் என்ன நினச்சிட்டிங்கன்னா பிரியாணி அப்படிலாம் கிடையாது. நெய் சோறு. நெய் சோறு எப்படி பண்ணுறாங்கிறது தான் பார்க்க போகிறேன். அதுக்கு தேவையானது என்னெல்லாம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் வெள்ளைப்பூடு, இஞ்சி, சீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் அன்னாச்சி பூ, கடல்பாசி. இதெல்லாமே நம்ம கரம் மசாலாவுக்கு என்னென்னலாம் தேவையோ, நம்ம இந்த 5 ரூபா பாக்கெட் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல வீடியோஸில், 5 ரூபா பாக்கெட்டில் பாருங்கள் எல்லாமே இருக்கும். அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 பாக்கெட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் அரைச்சி தனியாக மசாலா எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ள என்னென்ன நம்ம போட போகிறோம் அப்படின்னா, நிறைய பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அந்த இதை மசாலா சொன்னால் பார்த்திங்களா, அதை தனியாக அரைச்சி எடுத்துருக்கு. பெரிய வெங்காயம், புதினா இலை, கருவேப்பிலை, அப்புறம் பிரியாணி இலை, மல்லி இலை. இது போக நம்ம என்ன ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, தேங்காய் பால். இதுதான் அந்த எடுத்து வச்ச மசாலா. நாம் இப்போ காமிச்சோம் பார்த்திங்களா, வெள்ளைப்பூடு, இஞ்சி, சீரகம், பெருஞ்சீரகம், பட்டை, சோம்பு, கிராம்பு, அப்புறம் கடல்பாசி, அன்னாச்சி பூ, இந்த எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இதை ஃபுல்லாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். நல்ல மையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதில் ஒரு தேங்காய் நான் அப்படியே தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேயா? தேங்காய் பால். நெய் சோறுங்கிறதுனால நெய். நீங்கள் காப்படி உலக்கு நீங்கள் அரிசி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 50 கிராம் நெய்யாவது ஊற்றினீங்கன்னா தான் அந்த நெய் சோறுக்குன்னு ஒன்று மனம் இருக்குங்க. இதுதான். இதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் கடைசியாக நம்ம முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் போடுவோம். நம்ம இதுக்கு வரப்புக்கு காரம் வத்தப்படி நம்ம சேர்க்கவே மாட்டோம். அதுக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்க்க போகிறோம். ஒரு 5 பச்சை மிளகாய் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையுமே பொரித்து எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதனால் வெங்காயம் நிறைய ஒரு 10 வெங்காயமாவது நறுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரைஸு ஃபுல்லாகவே, அந்த சோறுக்கு ஃபுல்லாகவே நம்ம வெங்காயம் போடுறோம் பார்த்திங்களா, அதனால் நிறைய தேவைப்படும். நீங்கள் ஒரு காப்படி வழக்குக்கு அரிசி எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு 4 கிலோ வெங்காயமாவது போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். காப்படிக்கு 4 கிலோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். அது மாதிரி ஃபஸ்ட்டு வெங்காயத்தை இந்த அளவுக்கு நிறம் மாறுற அளவுக்கு நல்லா முறுன்னு இருக்கணும். நல்லா கிறிஸ்பியாக அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மொறுன்னு இருக்கிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்து தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. செப்பரேட்டாக ஒரு தட்டில் எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப போட்டு கிண்டி அது இந்த குழஞ்சி போயிருந்துருமா அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக கரண்டியை வச்சு லைட்டாக வதக்கி அது மாதிரி எடுத்து கிறிஸ்பியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா இலை. இந்த புதினா இலையும் நம்ம தனியாக வதக்கி எடுத்து வைக்க போகிறோம். நம்ம இதை வதக்காமல் அப்படி டேரெக்டாக போட்டோன்னா அந்த பிரவீன்லாம் சாப்பிடும்போது இப்படி எடுத்து வெளியே எடுத்து போடுவான். இது நல்லா முறுன்னு வச்சு வச்சுருந்தோன்னா அது அப்படி நொறுக்கி விட்டால் எப்படி இருக்கும், அது நொறுங்கி இருந்துருமா. அப்போ வாசமாகவும் இருக்கும், நல்ல நொறுங்கல், நல்ல அந்த வாசமும் இருக்கும், உள்ளே சேர்ந்துரும் பார்த்துக்கோங்க. அது கூட நம்ம எடுத்து வச்ச மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாமே நல்லா நொறுங்குற அளவுக்கு வறுத்து வச்சுருங்க. வறுத்தெடுத்து நம்ம வெங்காயம் வறுத்தெடுத்து வச்சோம்ல, அதே மாதிரி இதையும் நல்லா வறுத்து எடுத்து தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருங்க. இது செப்பரேட்டாக எடுத்து தனியாக வச்சுருங்க. அதான் ஃபஸ்ட்டு வெங்காயம் எப்படி நான் சொன்னேனோ அதே மாதிரி தான் இதையும் ரொம்ப குழையிற மாதிரி போட்டு கரண்டியை போட்டு கிண்டி கொலன்னு வைக்கிறாதீங்க. எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் நிறைய வச்சு பார்த்திங்களா, போடும் போதே நிறைய கரன்னு போடுதா, அந்த மாதிரி விழுற போது அந்த சத்தம் கேட்கணும். அந்த மாதிரி வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம செய்ய போகிறோம். இப்போ தான் நம்ம நெய் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த எண்ணெயில் பிரியாணி இலை ஒரு 4-5 பிரியாணி இலையை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதில் பச்சை மிளகா. இப்போ நான் எடுத்து வச்சது நிறைய காமிச்சேன். நான் போட்டது நான் கம்மியாக தான் போட்டேன். எதுக்குன்னா எங்கள் வீட்டில் காரம் அவ்வளோவா சேர்க்க மாட்டோம். ஃபஸ்ட்டில் பிரவீனுக்கு சும்மா கொஞ்சோட காரம் கொடுத்தாலே வரைக்குன்னு சொல்லுவான். அதனால் ஏற்கனவே நம்ம இது சோறு சாப்பிட போகிறோம். இதுக்கு தொட்டுக்க கண்டிப்பாக ஒரு சிக்கனோ இல்லை பருப்பு குழம்போ வச்சு சாப்பிட போகிறோம். அதனால் அந்த காரம் மிக்ஸ் ஆகில கரெக்டாக இருக்கும். அதனால் 3 மிளகாய் மட்டும் எடுத்து வதக்குறேன். அதோடு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் தேங்காய், இஞ்சி, பூண்டு, அந்த இதெல்லாம் மிக்ஸ் மசாலாவை அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து ஊற்றி நல்லா வதக்குங்க.
இது வந்து என்னென்னா மெயினாக இந்த வாடை வந்து நல்லா பச்சையாக இருக்கும் பாருங்கள். இஞ்சி வாசம், வெள்ளைப்பூடு வாசம்லாம் ஒரு மாதிரி பச்சையாக வாடை அடிக்குது அப்படிம்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இல்லாமல் அது வாசம் வரணும், வாடை வந்து வாசமாக மாறணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எவ்வளோ தூரம் வதக்குறீங்களோ அவ்வளோ தூரம் அந்த நெய் சோறு வந்து வாசமாக இருக்கும். அப்புறம் நான் 1 உலக்கு அரிசி எடுத்தேன், அதாவது காப்படி உலக்குக்கு 1 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன்னா அதுக்கு 2 உலக்கு தேங்காய் பால். ஓகேயா? 2 உலக்கு தேங்காய் பால். நான் வந்து அளவுகோல் சொல்கிறேன் எவ்வளவுன்னு, நீங்கள் உங்களுக்கு ஏற்றாப்புல பண்ணிக்கோங்க. எவ்வளோ அரிசி போடணுமோ அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் ஊற்றிக்கோங்க. 1க்கு 2 தாங்க எப்போவுமே. 1 உலக்கு அப்படின்னா 2 உலக்கு தண்ணி, அதுக்கு தான். இப்போ நான் எடுத்து 50 கிராம் நெய் இதில் ஊற்றுறேன். சரியா? 50 கிராம் நெய். இப்போ நான் வந்து என்னென்னா 2 உலக்கு அரிசி போட்டிருக்கேன். ஸோ ஏன்னா மத்தியானமும் சாப்பிட்டு நைட்டுக்கும் சாப்பிட்றதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே போட்டிருக்கேன். அதனால் நான் 100 கிராம் நெய் ஊற்றுறேன். தேங்காய் பாலும் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, இதில் சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு 2 உலக்கு தான் காமிச்சேன். அது வந்து உங்களுக்கு அளவுக்காக காமிச்சேன். 1 உலக்கு காப்படி உலக்குக்கு 1 உலக்கு அரிசி எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 2 உலக்கு தேங்காய் பால். இதில் நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க. மேக்ஸிமம் தேங்காய் பால்லே நீங்கள் அவிச்சிங்கன்னா தான் அரிசி அவிஞ்சு வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் எடுத்து வச்ச தேங்காய் பாலை இதில் ஊற்றி நல்லா, அதாவது ஃபஸ்ட்டு கொஞ்சோட ஊற்றி அந்த மசாலா பார்த்திங்களா கட்டியாக இருந்துச்சு பார்த்தீங்களா, வதங்கியிருந்தது. அந்த வதங்கியிருந்த கட்டியாக இருந்தது வந்து அது வாடை வாங்கும் போது அந்த வதங்குறது கட்டியாகிடும். அப்புறம் அதை திருப்பி கரைச்சி விடணும் குழம்புல, இல்லைன்னா கட்டியாக அங்கங்கே பபுள்ஸ் அப்படியே விழுந்துடும். அந்த இது இல்லாமல் நல்ல கொஞ்சோட தேங்காய் பாலை ஊற்றி அதில் நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு மிக்சர் அரிசிக்கு ஏற்ற தண்ணி தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. ஓகேயா? கொஞ்சம் தண்ணி வந்து இது அவ்வளோவும் தேங்காய் பால் எடுக்க முடியாது, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால்லே வச்சு செஞ்சால் அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோவும் தேங்காய் பால் எடுக்க முடியாது, அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சுக்கோங்க. இப்போது நல்லா கொதித்து வரணும். இதுலேயே நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். ஸோ நல்லா கலந்து விட்டாச்சு, தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. உப்பு சேர்க்கும் போது வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த இதுக்கு வந்து நம்ம குழம்பு வச்சு சாப்பிடுவோம் தொட்டுக்க. ஸோ அதுலேயும் நம்ம உப்பு சேர்த்துருப்போம். ஸோ இந்த 2 உப்பும் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் உப்பாகிடக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து முறை கூட்டி வந்திருக்கு. ஸோ ஒலை கொதிச்சிட்டு அப்படி சொல்லுவாங்க தெரியுமா, அந்த தண்ணி கொதிச்சிச்சுன்னா ஒலை கொதிச்சிச்சின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ நம்ம அரிசி எடுத்து போடலாம். ஸோ இதில் நம்ம என்ன வெறும் தண்ணி வச்சு ஒலை கொதிக்க வைப்போம். இதில் நம்ம அந்த மசாலாலாம் சேர்த்து நம்ம ஒலை கொதிக்க வச்சுருக்கோம். ஸோ இந்த இதில் வந்து கொதித்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்ச அரிசி, நான் வந்து 1 உலக்கு இல்லை 2 உலக்கு அரிசி போட்டிருக்கேன். அதனால் அதுக்கு ஏற்றாப்புல 4 உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுமாதிரி நெய்யும் வந்து 50 கிராம் இல்லை 100 கிராம் சேர்த்துருக்கேன். 1 உலக்கு மட்டும், அதாவது காப்படி உலக்கு மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு 50 கிராம் நெய் போதும். 2 உலக்கு தண்ணி தேங்காய் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா நெய் சோறுங்கிறது வந்து குழஞ்சிடக்கூடாது, உதிரியாக வரணும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து மூடி போட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க. இப்போ பார்த்தீங்களா சிம்மில் வச்சதுனால தான் இப்படி நல்லா கொதித்து வந்திருக்கு. ஓரளவுக்கு கொஞ்சமாக வெந்திருக்கு. பார்த்தீங்களா கிளறி விடும் போது தெரியுதா, அரிசி கொஞ்சம் தண்ணி வற்றி அரிசி கொஞ்சம் வெந்து வெளியில் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதே மாதிரி சிம்மில் வச்சே நீங்கள் வேக வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு தண்ணி வற்றி ரொம்பவும், அதாவது அரிசி வேகாமல் நரன்னு வந்துடும். அதனால் சிம்மில் வச்சே வேக வைங்க, கரெக்டான வேகையில் வந்துடும். ஸோ சைட் பை சைடாக நம்ம முந்திரி பருப்பையும் கிஸ்மிஸ் பழத்தையும் வறுத்துடலாம். ஸோ இதில் வந்து நான் நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றி முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தையும் நல்லா வறுத்துட்டு கரெக்டாக அந்த ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் மட்டும் வறுத்துடுங்க. ரொம்ப கருக்கிறாதீங்க, பார்த்தா அழகாக இருக்காது, ஆனால் டேஸ்ட்டு எப்படி இருந்தாலும் நல்லா இருக்குங்க. கருக்குனாலும் சரி தான், இதாக இருந்தாலும் சரி, முந்திரி பருப்பு எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்ருவோம். ஸோ அது மாதிரி நல்லா வறுத்துட்டு அங்கே சைடில், ஏன்னா இந்த பதத்துலேயே நீங்கள் இதை போட்டுட்டிங்கன்னா, அதாவது அரிசி வந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கு பார்த்தீங்களா, இப்போவே நீங்கள் அதை வந்து தட்டிடுங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நம்ம அப்போ பார்த்தப்போ கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேமில் வைக்கவே இல்லை. அப்போவுமே பாருங்கள் 3/4 வெக்காடு வெந்திருக்கு, அரிசி வந்து 3/4 வெக்காடு வெந்திருக்கு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் தண்ணி அங்கங்கே நின்றுட்டு பார்த்தீங்களா, இதை வந்து தம்மில் போட போகிறோம். ஸோ தம்மில் போட போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாலேயே நம்ம இதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தம்மில் போட்டோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து இது பண்ண வேண்டாம். ஏன்னா ரொம்ப கிண்டிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், குழஞ்சிரும். ரைஸ் வந்து குழஞ்சி ஒரு மாதிரி ஆயிரும், அப்புறம் குழஞ்ச சாதம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அந்த உதிரியாக சாப்பிட்ட மாதிரி இருக்காது. ஸோ அதனால் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம்
முக்கால் வேக்காடு தான் வெந்திருக்கு. கொஞ்சம் தண்ணி நிற்கிது, அது வேகணும். அதை வந்து அது வற்றணும். கொஞ்சமாக அரிசி வந்து கொஞ்சம் ரைஸ் வந்து வெந்து வரணும். அப்படிங்கிறதுக்கு முன்னால் உள்ள ஸ்டேஜ் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டேஜில் நீங்கள் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா, வெங்காயம், மல்லி இலை, கருவேப்பிலை, புதினா இலை, இதெல்லாம் நல்லா முறுமுறுன்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அதில் போட்டு நல்லா ஒன்று போல் பெரட்டி விடுங்க. ரொம்ப போட்டு கிண்டாமல் நல்லா ஒன்று போல் அந்த பார்த்திங்களா இந்த மாதிரி எடுத்து அப்படியே உதிரியாக உதுத்து ஒன்று போல் சேர்த்து விட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து தம்மில் போட்டுருங்க. தம்மில் வச்சு நல்லா தம்மில் போட்டு அதுக்கப்புறம் இறக்குனிங்கன்னா சூப்பரான நெய் சோறு ரெடி. ஸோ எல்லோரும் நெய் சோறுனா பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை, அது வந்து சில பேருக்கு செய்யவே தெரியாமல் வத்தப்பொடியெல்லாம் போட்டு செஞ்சுருவாங்க. ஆக்சுவலாகவே பிரியாணிக்குமே வந்து வத்தப்பொடி சேர்க்காமல் மிளகால மட்டுமே சேர்த்து செய்கிறது தான் ஒரிஜினல் பிரியாணின்னு சொல்லுவாங்க. வத்தப்பொடி வந்து என்றைக்குமே வந்து ஹெல்த்தி கிடையாதுங்கிறத விட டேஸ்ட் வந்து எல்லாருமே என்ன செய்கிறாங்க, வத்தப்பொடியும் எண்ணெயும் அதிகமாக சேர்த்தா அதுதான் குழம்பு டேஸ்ட்டு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கிடையாது. டேஸ்ட்டுனா அதுக்குன்னு ஒரு எல்லா மசாலா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து வரதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது, அதுதான் டேஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து மூடி போட்டாச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் கழித்து இறக்கணுன்னு பாருங்கள், சூப்பரான நெய் சோறு ரெடி. பார்த்தீங்களா, உதிரியான நெய் சோறு எப்படி இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்சம் சூடாக இருக்க போய் உங்களுக்கு கட்டியாக தர்ற மாதிரி இருக்குது, ஆனால் ஆறுனதுக்கப்புறம் நல்ல உதிரி ஆகிட்டுங்க. நான் சாப்பிடும்போது பார்த்தோம், ஆறுனதுக்கப்புறம் நல்ல உதிரியாக வந்துட்டு சூப்பரான நெய் சோறு. இதுக்கு வந்து தொட்டுக்க கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து என்னென்னா இதுக்கு கறி குழம்பு தான் வச்சு சாப்பிடணும் அப்படின்லாம் கிடையாது. பார்த்தீங்களா, ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் உதிர்ந்து வந்துடுச்சு. அவ்வளோதான். நான் ஆறுனதுக்கப்புறம் பிளேட்டில் சர்வ் பண்ணி பிரவீனுக்கு கொடுத்தேன், அவன் சாப்பிட்டான். அது இதுக்கு வந்து அதான் சொல்கிறேன்ல, கறி குழம்பு தான் சைட் டிஷ்ஷு அப்படின்னு, அதாவது குழம்பு தான் இதை வச்சு சாப்பிடணும் இல்லை. இதுக்கு வந்து பருப்பு குழம்புன்னு கூட சாம்பாரில் வந்து பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி, நம்ம தேங்காய் மசாலா சாம்பாருக்கு சேர்ப்போம்ல, அந்த சாம்பாரில் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி இதை வச்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்குங்க. வெஜிடேரியன் கூட இவங்க கூட இதில் சாப்பிடலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால கோழிக்கறி குழம்பு வச்சுருக்கோம். ஸோ சிக்கன் குழம்பு வச்சு ஆனால் சாம்பாரும் வச்சுருக்கோம். ஆனால் மெயின் வந்து இதுக்கு காம்பினேஷன் வந்து சாம்பார் தான். அது மாதிரி வெங்காய சம்பல், ரைத்தா என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாலையும் ஒன்று சொல்லுவாங்க. வெங்காய சம்பல், தயிர் வெங்காயம் அப்படி சொல்லுவாங்களா அது. ஆனால் இது பிரவீன் சாப்பிடவே மாட்டான், அவனுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் வரப்பு கம்மியாக, இன்னும் வந்து வரப்பு சாப்பிட்டு பழகலை. ஸோ அதனால் அவனுக்கு பிடிக்காது. பருப்பில் வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா நல்லா பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சிருக்கோங்க. அது போட்டு அரைச்சி வச்சுருவோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கறி குழம்பு கூட அவ்வளோவா காம்பினேஷனில் இல்லைங்க. பருப்பு குழம்பு வச்சு சாப்பிட்றப்போ அப்படி ஒரு டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிரவீன் நல்லா விரும்பி சாப்பிட்டான். ஸோ பிரவீன் எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னு பார்ப்போமா. வந்து நம்ம நெய் சோறு தான் சாப்பிட போகிறோம். அதுக்கு அது தொட்டுக்கு சாம்பார் போக நம்ம கறி குழம்பு இதெல்லாம் வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு சாம்பார் தான் தொட்டுக்கணும், அடுத்து கறி குழம்பு தொட்டுக்கணும். தோசை சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடாதா? முடியுமா? செம்மையா தனித்தனியாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இப்போ ஒன்றா டேஸ்ட் பண்ண போகிறேன். பியர்ட் காம்பினேஷனாக இருக்குது, சூப்பராக இருக்குது, வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும். எக்கடக்கு கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக ரிசல்ட்டாக இருக்கும். அது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கன் டேப் பண்ணுங்கள். மறுபடியும் எதாவது வீடியோ வெயிட் பண்ணலாம். தேங்க்யூ.